இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் டோல்கேட் பக்கத்தில் ஒரு தாபா ஒன்று இருக்குங்க, ரொம்ப ஃபேமஸான தாபாவாம். ஸோ அந்த தாபாவுக்கு தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். நம்மளுடைய நண்பர் தான் வந்து அங்கே சாப்பிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணார். சரி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. போகலாம். கைஸ், இது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி இது. ஆக்சுவலாக தாபானா நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். ஃப்ரெஷ் தாபா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க தாபான்ற பேரில். சரி போய் பார்க்கலாம் உள்ள போய்ட்டு. எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. பட் நம்ம ரொம்ப அன்டைம் வந்ததுனால சிக்கன் ரைஸ் மட்டும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் கபாப், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்ஷன் பண்ணலாம். பட் அவங்க அந்த சிக்கன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அந்த சிக்கன் ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம சிக்கன் ரைஸ் பொதுவாக நம்ம வெளியிடங்களில் சாப்பிடும்போது அந்த சிக்கனில் கண்டிப்பாக உங்களுக்கு மாவானது கொஞ்சமாவது ஒட்டி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாவானது கொஞ்சம் கூட இந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சுத்தமான ஃப்ரெஷ்ஷான சிக்கன் தான். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப மிருதுவாகவும் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. உள்ளெல்லாம் வேகணும்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கா கொஞ்சம் அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. பட் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கூட பார்த்தீங்கன்னா அந்த சட்னி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. மயோனிஸும் பார்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுவும் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு சிக்கன்னா இதில் சொல்லலாங்க. சிக்கன் கபாப். ஸோ மொத்தத்தில் இந்த ஃப்ரெஷ் தாபாவை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எதுவுமே கிடையாது. என்னுடைய பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நம்ம ரொம்ப கூட ஆர்டர் பண்ணல இல்லைங்களா? ஒரு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணதும் அண்ட் சிக்கன் கபாப் வந்து ஆர்டர் பண்ணதும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே என்னால் பார்த்தீங்கன்னா வந்து கிளியராக சொல்ல முடியும், ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்கேஸ் நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஹில்ஸ் டோல்கேட் இருக்கு இல்லைங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கொல்கத்தா பைபாஸ் அதுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு அந்த ரெட் ஹில்ஸ் டோல்கேட் தாண்டி தான் நீங்கள் வந்து போகணும். அந்த டோல்கேட் பக்கத்தில் லெஃப்ட் எடுத்தீங்கன்னாவே இந்த ஃப்ரெஷ் தாபா அப்படின்ட்டு இருக்குங்க. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் நைட் ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை எங்கேயாவது வெளியூர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ
ஃப்ரெஷ் தாபாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணேன். நீங்கள் போய் சாப்பிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போகும்போது இன்னொரு வீடியோ நான் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனவே கைஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சது லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க மறக்காம சேனலுக்கு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விலாக் வீடியோஸும் நம்மளுடைய டெக் சேனல் கூட இனிமேல் சேர்ந்து வரப்போகுது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து தேவை. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம்.